சிந்து அருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி காலத்தில் எஸ்ஐக்கு பார்த்திங்க அப்படின்னா தாலி கட்டிடுவாங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து செலியன் வந்து மண்டபத்துக்கே வந்திருப்பாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் ஃபேமிலி எல்லாமே தவிச்சிட்டு நிற்பாங்க. காயத்ரி செலியனை பார்த்தோன்னே ரொம்பவே கண்கலங்கி நின்றுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட செலியனை காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ வந்து செலியன் லேட்டாக வந்தனால பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி காலத்தில் எஸ்ஐக்கு வந்து தாலி கட்ட வேண்டிய நிலைமை ஆயிருந்துச்சு. இதனால ரொம்பவே வந்து எல்லாமே சோகமாக இருக்காங்க. காயத்ரி வாழ்க்கை நினச்ச மாதிரி நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஆனால் செலியனை வந்து யார் வந்து கடத்திருப்பா அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது. மாறன் சம்பத்து மேலே டவுட் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சந்தேகமாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ எப்படி வந்து உண்மையை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க? மகாவும் எசக்கியும் தான் சேர்ந்து செலியனை கடத்தி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க 2 பேரோட நிலைமை வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சைடு மகா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட பையன் சிவாவுக்கு வந்து சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வந்து இப்படி அவமானப்படுத்திட்டால, அதனால தான் அன்னபூர்ணியை வந்து நல்லபடியாக பழி வாங்கிட்டேங்கிற சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.